பனானா கண்டிப்பாக திட்டுவீங்கன்னு தெரியும், ஆனால் 0 தான். ஏன்னா அது ஒரு ஆன்டி நியூட்ரியன் ஃபுட். உங்களுக்கு கிடைக்கிற நியூட்ரிஷனையும் அதை அப்சர்வ் பண்ண விடாமல் பண்ணிடும். ஃப்ளாஷ்பேக். அடுத்தது வாழைப்பழம் சாப்பிட்டா வலி குழுந்துருவீங்க, வயிற்றால போகும், அப்படி யாராவது வீடியோ போடுவாங்க, அப்போயே நான் குரல் கொடுப்பேன். இது என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆன்டி நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னங்கய்யா? ஃபைட்டேட்ஸ், ஆக்சலேட்ஸ், டேனின்ஸ், இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடம்புல சேர விடாமல் குறுக்க இந்த கௌசிக்கொந்தா அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்தக்கூடியது. இதெல்லாம் வாழைப்பழத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குது. ஆனால் வாழைப்பழத்தோட தோலில் தான் இருக்குது. தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது, அது ஹார்ட் ரிதம் மெயின்டைன் பண்ணுது. மெக்னீஷியம் இருக்குது, அது சதைகளுக்கும் எலும்புக்கும் நல்லது. கால்சியமும் ஃபாஸ்பரஸும் இருக்குது, அது வளர்கிற குழந்தைங்களுக்கு பற்களுக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. செவ்வாழைப்பழத்தில் அயன் இருக்குது, எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய வைட்டமின் சி நிறையா இருக்குது. வாட்டர் சால்வல் விட்டமின்ஸான B2 ரிபோஃப்ளாவின், B3 நயசின், B6 பைரிடாக்சின், B9 ஃபோலேட், இவ்வளோ நன்மைகள் இருக்குது. டயபெட்டிஸ் உள்ளவங்க பச்சை வாழைப்பழம் சாப்பிட்லாம். அதில் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்குது. எப்படி நைட்டு ஃபுல்லாக 12 மணி நேரம் ஊற வச்ச பழைய சாதத்தில் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்கோ, அதே மாதிரி பச்சை வாழைப்பழத்துலையும் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்குது. அது சுகர் லெவல்ஸை உடனே ஸ்பைக் பண்ணாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் சுகர் லெவல்ஸ் ஏறும். நீங்கள் பச்சை வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சுகர் செக் பண்ணி பாருங்கள். சுகர் லெவல் ஸ்பைக் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட என்னோட பர்சனல் ஃபேவரட், வாழைப்பழம் சாப்பிட்டோன்னா டோப்பமைன் கிடைக்குங்க. சாப்பிட்டோன்னா அப்பாடான்னு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். வாழைப்பழங்கிறது ஒரு ஃபீல், அது ஒரு எமோஷன். அதுக்கு 0 மார்க் போடுறதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேகமாக போயிட்டு இருக்காரு, அவருக்கு சாப்பிட நேரம் இல்லை, டக்குன்னு ஒரு கடையில் இன்னொரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டாருன்னா அவர் கொஞ்ச நேரம் பசி அடங்கும். இந்த வீடியோ பார்த்தாரு அப்படின்னா, என்ன இந்த சார் 0 மார்க் போட்டிருக்காரு, மாதுளம்பழத்துக்கு 7 மார்க் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ரோட்டில் உட்காந்து மாதுளம்பழத்தெல்லாம் வச்சு சாப்பிட முடியாதுங்க ஐயா. வாழைப்பழத்துக்கு 0 மார்க் போட்டிருக்காரு, அப்போ வாழைப்பழம் வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம ஒரு வடையையோ பஜ்ஜியையோ சாப்பிட்டு போயிடலான்னு அவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது பாருங்கள். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது ஒரு சில மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் தான். ஸ்டூடியோ செட்டப், லைட்டிங், கண்டென்ட் எல்லாமே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பேசினா மட்டும் போதும், மாதத்துக்கு 10 வீடியோ எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு 70,000 1 லட்ச ரூபா அப்படின்னு பேக்கேஜ் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ இந்த மார்க் போடுற கலாச்சாரத்தை சகிக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மார்க் போடுற வீடியோஸ் எல்லாம் போட்டால் நல்லா வியூஸ் வரும். நான் இதை பார்த்து நாளைக்கு பேஷண்ட் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நோய்களை பற்றி மக்களை பயமுறுத்தாத வகையில் புரிகிற மாதிரி தெளிவாக விளக்கம் கொடுங்க. ஆர்டிகல்ஸ் எல்லாம் காமிச்சு புதுசாக மருத்துவ முன்னேற்றங்கள் இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். இல்லை மனசில் பட்டதை சொல்லுங்கள். மனசில் என்ன சொல்லுது, மனசில் ஜெஸ்ஸின்னு தான் சொல்லுதா, அப்போ அதையே சொல்லிடுங்க, ஜெஸ்ஸின்னு சொல்லிடுங்க. நகைச்சுவையாக இருக்கும். வாய்க்கு வந்த மார்க்கை அடிச்சு விட்டு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நகைச்சுவையாக பேசுகிறது எவ்வளவோ மேல். ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், மார்க் போடுற கண்டென்ட்டை இதோட விட்டுருங்க. மொத்தமே 10 மார்க் தான் சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு மார்க் -10, -100, -1000ங்கிறீங்க. கொஞ்சம் கூட லாஜிக்கே இருக்க மாட்டேங்குது. கரடியே காரி துப்பியே தரணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற எனக்கே சகிக்கலை, மக்களுக்கு எப்படி சகிக்கும்? ப்ளீஸ் கொஞ்சம் மாற்றிக்கங்க.